அப்ரஹாம் லிங்கன். அப்ரஹாம் லிங்கன் பார்த்தீங்கன்னா, இன் 1860 அந்த வருஷங்கள்ல அவர் வந்து அதிபருக்கு போட்டியிடுறாரு. அதுக்கு முன்னாடி அதிபருக்கு போட்டியிட்டு இருக்காரு. அவரால் வந்து வெற்றி பெற முடியல. திரும்பவும் 1860ல போட்டியிடுறார். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு அக்டோபர் மாதம் ஒரு 15ஆம் தேதி அவருக்கு ஒரு லெட்டர் வருது. ஸோ அப்ரஹாம் லிங்கன் அந்த லெட்டரை எடுத்து படிக்கிறார். என்ன என்ன இருக்கு அந்த லெட்டரில் அப்படின்னா, நான் வந்து என்னோட பேர் வந்து கிரேஸ் பெடல். என்னோட வயசு 11 வயசு. என்னோட அப்பா வந்து உங்க கட்சியை சேர்ந்தவர் தான். உங்க கட்சிக்காக தான் பாடுபட்டுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் 4 அண்ணங்கள்லாம் இருக்காங்க. எல்லாரும் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஆனால் எல்லாரும் ஓட்டு போட்டால் தானே அங்கிள் நீங்கள் ஜெயிக்க முடியும். அதனால் எனக்கு தோன்றதை உங்களுக்கு சொல்லலாமான்னு தெரியல. ஆனால் நான் உங்களுக்கு லெட்டராக எழுதுறேன் அதுதான் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரை ஆரம்பிச்சிருக்கா அந்த குழந்தை. என்னன்னு திரும்ப அப்படியே படிக்கிறாரு. பார்த்தா அங்கிள் உங்களோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் தாடெல்லாம் ஒட்டி போய் கவர்ச்சிகரமா இல்லை, பார்த்தா ஒரு கேட்சிங்கா இல்லை. நீங்க என்ன பண்ணுங்க அங்கிள், ஒரு நல்ல தாடி வளர்த்துக்கோங்க கொஞ்சம். ஸோ தாடி வளர்த்துட்டீங்கன்னா நீங்க இன்னும் அழகா இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு எல்லாரும் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த குழந்தை லெட்டர் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த லெட்டருக்கு நீங்க ரிப்ளை உங்களால பண்ண முடியாது, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். உங்க வீட்டில் என்ன மாதிரி சின்ன குழந்தைங்க இருந்தா கூட அவங்க கிட்ட கொடுத்து எனக்கு ஒரு ரிப்ளையாவது பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த லெட்டர் வந்து அப்ரஹாம் லிங்கன் படிக்கிறார். படிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு அப்ரஹாம் லிங்கன்னா, அக்டோபர் 19th 1860ல திரும்ப அந்த குழந்தைக்கு ஒரு ரிப்ளை லெட்டர் அவரே எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, இது வரைக்கும் நான் அப்படி வளர்க்கலடா கண்ணா, தாடி வளர்க்கல. ஸோ இனிமே நான் வளர்க்குறது எப்படின்னு எனக்கு புரியல. பட் இருந்தாலும் நீ சொல்ற ஐடியாவை நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டரை ரிப்ளை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவர் அழகா தாடி வளர்த்துக்கிறாரு. தேர்தலும் வருது, ஜெயிச்சிடுறாரு. அமெரிக்காக்கே அதிபரும் ஆயிடுறாரு. ஒரு முறை பார்த்தீங்கன்னா, எலினாய்ஸ்ல இருந்து வாஷிங்டனுக்கு டிராவல் பண்ணி ட்ரெயின்ல போயிட்டு இருக்காரு. டிராவல் பண்ணும்போது அவருக்கு ஞாபகம் வருது, அந்த வெஸ்ட் ஃபீல்டு அப்படிங்கிற இடம் வந்த உடனே எனக்கு சொல்லுங்க, வண்டி நின்ன உடனே எனக்கு சொல்லுங்கன்னு அதிகாரிகிட்ட சொல்றாரு. அதிபர் அங்க இறங்குறாரு. இறங்கின உடனே அந்த மக்கள்லாம் கூடிடுறாங்க. அங்க வந்து நிறைய மீடியா பீப்புள்ஸ் எல்லாம் கூடிடுறாங்க. அப்ப அந்த குழந்தை பேரை சொல்லி கேட்கிறாரு. இந்த குழந்தை ஒரு அப்பா வந்து என்னோட பொண்ணு பேர் தான் அது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய கூட்டு வர்றாரு. கூட்டு வந்தோன்னா அந்த அதிபர் அந்த குழந்தைய பார்த்து, அம்மா நீங்க எனக்கு லெட்டர் அனுப்பிச்சிருந்தா கண்ணா, நான் உனக்கு ரிப்ளை அனுப்பிச்சேன் வந்துச்சாருலாம் கேட்டுட்டு, நீ சொன்ன ஐடியா படி நான் ஃபாலோ பண்ணி அழகா தாடி வளர்த்துட்டேன்னா ஜெயிக்கவும் செஞ்சுட்டேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஐடியா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய அணைச்சி ஒரு முத்தமிட்டு அன்பா நன்றி சொல்றாரு. இந்த விஷயம் வந்து யாருக்கு தெரிய போகுது? யாருக்கும் தெரியாது. ஆனா அதை நினைவுல வச்சிருந்து அந்த நன்றி உணர்வை ஒரு அழகா அந்த குழந்தைக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லி அவருடைய கிராட்டிடியூட காமிச்சார். இந்த சுவாரஸ்யமான உண்மை கதையிலிருந்து நமக்கு தெரிஞ்சுக்கிறது நன்றி உணர்வோடு இருக்கணுங்கிறது. வாழ்த்துக்கள்.